ஓம் ஸ்ரீ சாய்ராம். சாயி சச்சரிதம் அத்தியாயம் 38 பார்ட் 2. சாயிநாதரை சிலர் பிராமணர்கள்ன்றாங்க, சிலர் அவர் ஒரு முகமதியர்கள் அப்படின்னு டிஸ்பியூட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் பாபாவுடைய பிறந்த ஊர், அவர்களுடைய பெற்றோர்கள், அவர் எங்கே வசித்தாங்க அப்படின்றதெல்லாம் யாருக்குமே தெரியாது. 16 வயது பாலகனாக ஷிரடியில் வேப்ப மரத்தடியில் தோன்றி கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் ஷிரடியை வளமாக்கினார். அது ஒரு வைரமாக ஜொலிச்சுன்னு இருந்தது. சாயிநாதர் ஒரு இந்துவா முஸ்லீமா அப்படின்னு பலர் அவங்க தான் யூகிச்சுட்டு வந்தாங்க. அவங்களே யூகிச்சுட்டு கன்ஃபியூஷன்ஸில் மசூதியில் வர வேண்டியது, இவர் இந்துன்னு சொல்லிக்க வேண்டியது, இல்லை இந்துவில் இவர் முஸ்லீம் சொல்ல வேண்டியது, முஸ்லீம்னு நினச்சவன்லாம் வேறு மாதிரி அற்புதங்களை பார்த்துட்டு திரும்பிடுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டது. இதெல்லாம் உண்மையாக தேவையான்னு பார்த்திங்கன்னா அதெல்லாம் தேவையில்லை. இவை எல்லாத்தையும் கடந்தவர் தான் சாயிநாதர். அவருக்கு யார் தந்தை தாய் தெரியாது, எந்த ஊரில் பிறந்தார், பல ஆராய்ச்சிகள் நடந்தது, கண்டுபிடிக்க முடியல. 16 வயது பாலகனாக வேப்ப மரத்தடியில் பகலில் யாரோடையும் பேசாமல் இரவில் அவர் பாட்டுக்கு தியானத்தில் இருந்து ஒரு சாக்கு தான் தனக்கு ஒரு ஆசனமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவரை தேடி பக்தர்கள்லாம் அவருடைய பவர்ஸை தெரிஞ்சுண்டு அவருடைய பேரானந்த நிலையை புரிஞ்சுண்டு அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சாங்க. அடைஞ்சது எதுக்கு? அவங்களுடைய சுக துக்கத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டியதுக்கு தான் அவரை யூஸ் பண்ணிட்டாங்க. சில பேர் அவர் அக்கீம் அப்படின்ற ஒரு புகழ்பெற்ற மருத்துவரை போல் பிரமாதமாக இருந்து வைத்தியர்களுக்கெல்லாம் தலை சிறந்த வைத்தியராக இருந்து பக்தர்களுக்கு ஃப்ரீயாகவே மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணார். அப்படிப்பட்ட பாபாவை நம்ம இந்த இது கம்யூனிட்டியாக அந்த கம்யூனிட்டியான்னு பார்க்குறத விட்டுட்டு நமக்கு அவர் மூலியமாக என்ன நல்லது கிடைக்கிறது அப்படின்றத பொறுத்து நம்ம அவரை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றது தான். இந்த நானா சாஹேப் சாந்தோர்கர் இருக்கார் பார்த்திங்களா, அவர் கோவிலை மதியா திருத்தலை பற்றி பாபா ஒரு குறிப்பு சொல்கிறாரு. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு தடவை நானா சாஹேப் சாந்தோர்கர் என்ன பண்ணுறாருனா, அவருடைய ரிலேட்டிவ் ஒருத்தர், அவர் பேர் பினிவாலே, அவரோட ஷிரடிக்கு வந்திருக்கார். அவங்க மசூதிக்கு போயிட்டு பாபா முன்னால் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பாபா திடீர்னு நானா சாஹேப் மேலே கடும் கோபம் அடைகிறார். நானா, நீ இவ்வளோ நாள் என்னுடைய அசோசியேஷனில் இருக்க, ஆனால் நீ இப்படி பிஹேவ் பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. நானா சாஹேப்புக்கு ஒன்றுமே புரியல. பொலைட்டாக கேட்குறாரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க பாபா, எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்ட்டு. அப்போ பாபா சொல்கிறாரு, நீ கோப்பர் காவன், எப்போ வந்தாலும் அங்கேருந்து தானே நீ ஷிரடிக்கு வர முடியும் இந்த கிராமத்துக்குள்ளே. அப்படி இருக்கும்போது நானா சாஹேப் என்ன கேட்குறாரு, ஏதோ நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றத புரிஞ்சுன்றார். என்னென்னா, அவர் எப்போ ஷிரடிக்கு வந்தாலும் கோப்பர்காவ் தாலுக்காவில் இருக்கிற கோதாவரி நதிக்கரையில் போயிட்டு அங்கே நீராடிட்டு அங்கே இருக்கிற தத்தர் கோவிலை பார்த்து அங்கே வழிபாட்டு முறையெல்லாம் செலுத்திட்டு வர்றது தான் வழக்கம். இந்த வாட்டி என்ன ஆயிடுச்சுன்னா, அவருடைய ரிலேட்டிவ் அந்த பினிவாலே இருக்கார் பார்த்திங்களா, அவர் ஆக்சுவலாக ஒரு தீவிர தத்தருடைய பக்தர். ஆனால் அவரையும் அந்த கோயிலுக்கு போகாமல், ஏன்னா இங்கே மசூதியில் அந்த தரிசனமோ இல்லை ஏதோ ஒரு டிலே ஆகிடுச்சுன்னா பாபாவை பார்க்க முடியாதுன்னு ஒரு அவராக மனசில் நினச்சிட்டு அந்த டிலேவை தவிர்க்கிறதுக்கோசரம் அந்த தத்தர் கோவிலுக்கு போகாமல் கோதாவரி நதிக்கரையிலையும் ஸ்நானம் பண்ணாமல் நேராக ஷிரடிக்கு வந்துடுறாரு. இதுதான் பாபா என்ன பண்ணுறாருன்னா, அவர்கிட்ட நீ ஒரு குற்றம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நானா சாஹேப் சொல்கிறாரு, அது மட்டும் இல்லை, ஒரு தடவை உன் காலில் ஒரு பெரிய முள் குத்தினுத்து இல்லையா, நீ சொன்னிருந்த பற்றியா, அது உனக்கு ஒரு பெரிய தொல்லையை கொடுத்துன்னு சொன்ன இல்லையா, அது எதுக்குன்னு கேட்டால், நீ பண்ணுற உன்னுடைய சின்ன சின்ன குற்றங்களுக்கு அது ஒரு சின்ன தண்டனை தான், ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நீ எதுவும் பண்ணாமல் ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லி அவரை ஒரு அட்வைஸ் பண்ணி பாபா ஆசீர்வாதம் பண்ணுறார். சொல்லாய் வந்த குருவே, ஜோதியின் வண்ண
காலா கூட்டு கலவை நைவேத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். இந்த ஆரத்தி ஷிரடியில் முடிஞ்ச பின்னார் எல்லாருக்கும் பாபா உதியம் ஆசீர்வாதத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா, உள்ளே அந்த நிம்பார் அப்படின்ற ஒரு தொழுகை மாடம் இருக்குது பார்த்திங்களா, அதில் போயிட்டு தன்னுடைய முதுகை சாட்சின்னு உட்காந்துருவார். அந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம்னா, 2 பக்கமும் ஒரு சமையலுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு பந்தியோடு உட்காந்துருப்பார். இந்த நிவேத்தியம் பண்ணுறதுக்கு பக்தர்கள்லாம் வந்து அந்த சாதம், பூரி, போளி அவங்களுக்கு தேவையான பொருட்களெல்லாம், உணவு பதார்த்தங்கள்லாம் கொண்டு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உள்ள பாபா கிட்ட அமுச்சு விட்ருவாங்க. பாபா என்ன பண்ணுவார்னா, இந்த எல்லாத்தையும் ஒரு நிவேதனம் பண்ணிவிட்டு அந்த உணவுக்கோசரம் அதை வெளியில் வரும்னு எல்லோரும் காத்துட்டுருப்பாங்க. இந்த எல்லா உணவுப் பொருட்களும் என்ன ஆகும்னா, ஒரு கலவையாக கூட்டாக எல்லாத்துலேயும் ஒரு பாத்திரத்தில் போட்டு கலக்கப்பட்டு எல்லாம் பாபா முன்னால் வச்சுருவாங்க. பாபா என்ன பண்ணுவார்னா, அதை கடவுளுக்கு வச்சுட்டு அதை ஒரு புனிதப்படுத்தி அவர் ஒரு நிவேத்தியத்தை பண்ணி வெளியில் இருக்கிற பக்தர்களுக்கு என்ன பண்ணுவார்னா அதை அமுச்சு விட்ருவார். அவர் நடுவில் உட்காந்துருப்பார். இந்த உள்ள பக்தர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 2 பந்தி இருக்குது பார்த்திங்களா, அவங்களுக்கு சமமாக 2 பக்கத்துலேயும் வந்து இந்த உணவை வந்து பாபா எல்லா பக்தர்களுக்கும் பரிமாறுவார். எல்லாரும் வயிறு ரொம்ப அளவுக்கு சாப்பிடுவாங்க. இந்த ஒரு பக்தர்களும் உட்காந்து சாப்பிட்றத பாபா என்ன பண்ணுவார்னா, அவங்களுடைய தேவையையும் அவங்களுக்கு என்ன நெசசிட்டி இருக்குது எல்லாத்தையும் கண்ணும் கருத்துமாக பார்த்து பரிமாறும்படி நம்ம நானா சாஹேப் நிமோன்கரையும் ஷாமாவையும் பாபா டெய்லி அடிக்கடி இந்த அட்வைஸை சொல்லிகிட்டே இருப்பார். அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பக்தர்களை கவனிக்கிறதுலையே ரொம்ப ஜாகிரதையாகவும் ஆசையாகவும் தான் அதை செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்படி அந்த ஒரு கரண்டியோ ஒரு கவளமோ அந்த பாபாவுடைய உணவு அடியவர்களுக்கு என்ன பண்ணுறதுன்னா ரொம்ப ஒரு சந்தோஷத்தையும் ஒரு ஸ்ட்ரென்த்தையும் திருப்தியையும் கொடுக்கறது. இப்படிப்பட்ட இனிமையான இந்த புனிதமாக்கப்பட்ட உணவு இருக்குது பார்த்திங்களா, எப்பவுமே அதுக்கு ஒரு தெய்வீகத்தன்மை உண்டு. இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் நம்ம ஆசிரியர் ஏமத் பந்த் என்ன பண்ணுறாருன்னா, அந்த 2 பந்தி இருக்குது பார்த்திங்களா, அதில் உள்ளே உட்காந்துருக்காரு. வயிறு முட்டை சாப்பிட்றாரு. அந்த நேரத்தில் பாபா என்ன பண்ணுறாரு, இவருக்கு ஒரு கிண்ணத்தில் மோர் கொடுக்குறாரு. இந்த மோர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. நம்ம ஆசிரியர் ஏமத் பந்துக்கு அந்த மோரை அப்படியே முழுங்கிடணும் குடிச்சிடணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் என்னென்னா அவர் வயிற்றில் இடம் இல்லை. அப்படியே அதை அவர் மெதுவாக உறிஞ்சின்னு இருக்கார். இதை பாபா பார்க்குறார். என்னப்பா மெதுவாக உறிஞ்சின்னு இருக்க? இல்லை பாபா அப்படின்னு சொல்லும்போது, வயிற்றில் இடம் இல்லைன்னு வெளியில் சொல்லணும், ஆனாலும் ஆசை யாரை விட்டுது, குடி கிடுகிடுன்றாரு. குடிச்சிடார். சொல்கிறார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி உனக்கு பிற்காலத்தில் இந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால் இப்பயே வயிற்றில் இடம் இல்லைனாலும் இதை குடிச்சிருன்னு சொல்லிடுறாரு. ஏமத் பந்தும் அதை குடிச்சிடுறாரு. உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் சொல்லி கொஞ்ச நாளைக்குள்ளே பாபா மகா சமாதி அடைஞ்சிடுறார். திரும்பி எத்தனை தடவை போய் நம்ம ஏமத் பந்து கேட்டு ஆசைப்பட்டாலோ, இல்லை அந்த உள்ளே இருக்கிற 2 பந்திகளில் பக்தர்கள் உட்காந்து சாப்பிட்டதோ, இல்லை பாபா இந்த அண்டி அப்படின்ற பாத்திரம் 1910 வரைக்கும் 50 பேர் கொண்ட கெப்பாசிட்டி கொண்ட பாத்திரம், 100 பேர் கொண்ட கெப்பாசிட்டி கொண்ட பாத்திரம், நீங்கள் எப்படி கணக்கு பண்ணி பார்த்தாலும் அவர் இந்த உருவத்தோட ஸ்தூல ரூபத்தில் வாழ்ந்தபோது கிடைச்ச ஒரு பாக்கியம் அந்த பக்தர்களுக்கு இந்த சாப்பாடாக இருக்கட்டும், தலையை தொட்டு வச்சுக்கிற ஆசீர்வாதமாக இருக்கட்டும், விபூதியை இட்டு விடுறதா இருக்கட்டும், இப்படிப்பட்ட காட்சிகள் எல்லாமே கிடைக்கவே கிடைக்காது. அந்த ஏமத் பந்தும் அப்போ தான் அதை பற்றி நினச்சி ஃபீல் பண்ணுறாரு. இது ஏமத் பந்துக்கு மட்டும் இல்லை, படிக்கிற, கேட்குற, பார்க்குற நம்மள மாதிரியான ஒரு ஸ்பெக்டேட்டர்ஸுக்கும் ரீடர்ஸுக்கும் ஏமத் பந்து இந்த மோரை குடித்ததுனாலேயே இன்னும் நமக்கு தெரியாது. ஆனால் அமிர்தம் அப்படின்ற ஒரு சாயி சச்சரீத லீலைகளையும் அற்புதங்களையும் பாபாவுடைய கதைகளையும் நமக்கு இந்த புத்தகத்தின் மூலம் நமக்கு படிக்கிறதுக்கும் பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. நம்ம இதையும் அந்த மோரை போல் நம்ம சாயி சச்சரீத லீலை என்ற அமிர்தத்தை நாம் பருகுவோம்.
இத்துடன் சாயி சத்சரிதம் அத்தியாயம் 38 முடிவடைகிறது. ஓம் ஸ்ரீ சாய்ராம்.